எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி. ரிச்சர்ட் நான் நேற்று சொன்னேன். ஓகே, அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து ஒரு பில்லியனரா இருக்கணும், ஐ மீன் நீங்க ஒரு கோடீஸ்வரரா இருக்கிறீங்க, நீங்க வந்து லட்சாதிபதியா மாறணும்னா இல்லைன்னா தெருவுக்கு வரணும்னா நீங்க ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு மக்களை. விச் மீன்ஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்ற அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்றதுன்றது சாதாரணம் கிடையாது, முடியவே முடியாதுன்னு வந்து எல்லாருமே ஒதுங்குற விஷயம்தான் அது. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சன் நெட்வொர்க் வந்து ஸ்பைஸ் ஜெட்டை வாங்கி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அது முடியாதுப்பா, உருப்படுற காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு கலாநிதி மாறன் அவர்கள் வெளியில வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் தெரியுமா, ஸ்பைஸ் ஜெட் வந்து இப்ப சன் நெட்வொர்க் கிடையாது, பட் ஒன்ஸ் அப்பான் டைம் வாங்கினாங்க, வாங்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. என்ன முடியாது. 30% பாத்தீங்கன்னா ஃபியல்கே போகுது சார். ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறேன் நான் இந்த விஷயத்த. 30% ஃபியல்கே போகுது. லேபரர்ஸ் ஹைலி யூ ஹேவ் டு பே. நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் பர் அவர் பணம் வந்து நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி மாச சம்பளம் கிடையாது, பர் அவர் ஃபிளையிங் ஹவர்ஸ் தான் கணக்கு அவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட். ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் பயங்கர சார். நம்ம வீட்டுல வச்சிருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு காருக்கே வந்து நீங்க வந்து தப்பி தவறி சில கார் மக்கள் சொல்றாங்கன்னு வாங்கிட்டீங்கன்னா கதை க்ளோஸ். அதை மெயின்டைன் பண்றது நம்ம ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ பெரிய ஃபிளைட். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னு சொன்னா எமிரேட்ஸ் வந்து இப்போ என்ன ப்ரூவ், இப்ப இல்ல, அவங்க பியூட்டிஃபுல்லா ப்ரூவ் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி 35 வருஷமா லாபத்துல இயங்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட். அவங்க நம்ம ஷேக் கிளியரா டிக்ளேர் பண்ணிட்டார் 1985 நேரத்துல. 1981 to 1985 அந்த ரேஞ்சில் டிக்ளேர் பண்றாரு. என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, அவர் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுறாரு. நான் என்ன சொன்னேன், 1960s தான் வந்து எண்ணெய் வளம் அங்க இருக்கிறதே தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் பணமே வருது அந்த ஏரியாக்கு. அதுக்கு முன்னாடி பாலைவனம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேர்ல்ஸ், இந்த முத்துகள் அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. துபாய் அவ்வளவுதான், அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஆனா அவர் கிளியரா சொன்னாரு, ஐ வில் டெல் யூ a very important thing, I have a bad news and also a good news. குட் நியூஸ் இருக்கு, பேட் நியூஸ் இருக்கு. குட் நியூஸ் என்னன்னா, நம்ம வந்து we are sitting on என்ன, எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், அட்டகாசமான ஒரு 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 பணத்து மேலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். பணத்து மேலதான் என்ன, எண்ணெய் அவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட. ஆனா அடுத்த 40-45 வருஷத்துக்குள்ள காலி ஆயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ரெடி பண்ணலன்னா கதை க்ளோஸ் அப்படின்னு கிளியரா டிக்ளேர் பண்ணிட்டு அவர் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டாரு. எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க பாருங்க, அவர் எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டுருக்காரு. அறிவாளி இல்லையா, எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டுருக்காரு. எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்றோம் உருப்படவே மாட்டான். ஐம் டெல்லிங் யூ, சாரி டு யூஸ் திஸ் லாங்குவேஜ். கண்டிப்பா கஷ்டம். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கூப்பிட்டு அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி, துபாய் வந்து இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. உலகத்துல இருந்து எந்த நாட்டுல இருந்து வேணா துபாய்க்கு 8 மணி நேரத்துக்குள்ள வந்துடலாம். நீங்க எந்த நாடு வேணா சரி உலகத்துல 8 hours நீங்க துபாய் ரீச் ஆகலாம். அதுதான் துபாயுடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன். அதுதான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ், பாசிட்டிவ் திங் உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து இங்க வந்து ஒரு ஏர்போர்ட், ஒரு பெரிய ஒரு ஏர்போர்ட் பிளஸ் உங்களுடைய ஒரு ஏர்லைன்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா ஏர்போர்ட் கொண்டு வந்து என்ன நடக்கும், ஃபியூயல்ல வந்து அவ்வளோ மணி நேரம் பறக்குது இல்லையா, பல நாடுகள் இருந்து ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணிக்கிற ஒரு இடமா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. எப்படியும் உங்களுடைய எண்ணெய் தான் வந்து மக்கள் வாங்குறாங்க. ஸோ நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஐ மீன் அந்த இடத்த நீங்க கொடுங்க, ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம் நீங்க. அதே போல நிறைய பேசஞ்சர்ஸ், இப்போ உங்களுக்கு எது டைரக்ட் ஃபிளைட்னா ஒரு சார்ஜ், டிரான்சிட் ஃபிளைட்ஸ்னா ஒரு சார்ஜ். ஸோ இந்த டிரான்சிட் ஃபிளைட்னா கொஞ்சம் குறைவா சார்ஜ் இருக்கும். நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் சேவிங் பணம் சேவ் பண்ண நினைப்பாங்க. அப்போ நிறைய ஃபிளைட்ஸுக்கு வந்து நீங்க வந்து பார்க்கிங்க்கு வந்து ஃபெசிலிட்டி கொடுக்கலாம். ஸோ அந்த டிஎக்ஸ்பி உங்களுக்கு தெரியும், அந்த ஏர்போர்ட், ஐ மீன் நம்ம மக்கள், நம்ம கூட்டு போய் அந்த மக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஏர்போர்ட் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஓகே.
அந்த இடத்த வந்து நீட்டா நிர்மாணம் பண்ணி அதை ரெண்ட் கொடுறது வந்து இட்ஸ் குட். ஆனா ஓன் ஏர்லைன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஷேக் வந்து ரெண்டு கண்டிஷன் சொல்றாரு. கண்டிஷன் நம்பர் 1, நான் $10 million தான் கொடுப்பேன், அதுல நீங்க ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஜோக் எப்படி இருக்கு பாருங்க. $10 million தான் நான் கொடுப்பேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். 1. 2வது லக்ஸூரியஸா இருக்கணும். அப்படியே அந்த அளவுக்கு லக்ஸூரியஸா இருக்கணும். அதாவது மற்ற ஏர்லைன்ஸ் நம்ம ஏர்லைன்ஸ் ஒரு தடவை ஏறிட்டு போயிட்டாங்கன்னா மற்ற ஏர்லைன்ஸ் மக்கள் போவே கூடாது, அந்த அளவுக்கு லக்ஸூரியஸா இருக்கணும்னு சொல்லி இன்னொரு கண்டிஷன். இது எப்படி இருக்குன்னா, அது ஏதோ ஒரு படத்துல வந்து எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அது எல்லாம் ஒரே மாத்திரையில எனக்கு போயிடணுன்ற மாதிரி அந்த ஷேக் கேட்கிறாரு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பதான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஒன்றும் கிடையாது. நல்ல ரக விமானங்கள் சேஃப்டிக்கு வந்து போயிங் 777 இந்த மாதிரியான மிக முக்கியமான நல்ல ரக விமானங்கள் தான் இயக்கணும். ஏன்னா மக்களுடைய சேஃப்டி இம்பார்ட்டன்ட். நிறைய அங்கங்க ஏர் கிராஷ் எல்லாம் ஆகக்கூடாது. 1. 2வது பிரச்சனையே எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா லேபரர்ஸ் தான் ப்ராப்ளம். எப்பயுமே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா உங்களால பிசினஸ் பண்ண முடியாது சார். இது ஒரு உண்மை சார். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க நம்ம இங்கிலாந்துல வந்து இன்னைக்கு லேபர் பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு இயங்கிட்டு இருக்குது பாத்தீங்களா. அவங்க வந்து கன்சர்வேட்டிவ்ஸை எதிர்த்து இவங்க ஜெயிச்சதுக்கான காரணமே வந்து நீங்க அந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ட்ரேட் யூனியன்ஸால தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. அவன் மார்கரெட் தாட்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழி ஆயிட்டாங்க. அது வரலாறு, விடுங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் ஸோ வாட் ஐ அம் சேயிங் இஸ் the ட்ரேட் யூனியன்ஸ் இந்த விஷயம் வந்து இருக்கக்கூடாது. பிளஸ் புதிய விமானங்கள் அதிகபட்சம் 9 வருஷத்துக்குள்ள நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். இல்லை மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதிகம் ஆயிடும். இப்போ ஈவன் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கூட 14 வருஷம், ஒரு விமானத்துடைய வயசு 14 வருஷம் இன்னும் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம், தாங்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் அப்போ அங்கதான் என்ன பண்ண, இதுதான் நிலவரம். உங்களுக்கு வந்து விமானத்துடைய பிரைஸ் ரொம்ப அதிகம். விமானம் வாங்கணும்னா ஐ மீன் நம்ம ஏரோப்ளைன் வாங்கணும்னு சொன்னா பிரைஸ் அதிகம், அதுவும் நல்ல ரக விமானம். 2வது லேபரர்ஸ், அது லக்ஸூரியஸாகவும் வேணும். அப்போதான் வெட் லீசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா எல்லாம் அவங்க கொடுத்துடணும், அவ்வளவுதான். பிராண்ட் மட்டும் எமிரேட்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல இயங்கணும், இதுதான் விஷயம். பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க, அது என்ன காரணத்துக்கு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தேவையில்லை. ஏன் சார் அவங்க இந்தியாவுக்கு ஏன் கொடுக்கல, ஏன் அவங்க மற்ற நாடுகளுக்கு கொடுத்துருந்தா வாங்கியிருப்பாங்களே, அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அந்த பாலிடிக்ஸ்க்கு எல்லாம் போக வேண்டாம். நம்ம அங்க என்ன பிசினஸ் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க, சரி நீங்க பண்ணி கொடுங்க, பண்றீங்களா, எஸ் பண்றோம், எஸ் பண்ணி கொடுங்க, தட்ஸ் ஆல். அங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப கூட ஒரே ஒரு ஃபிளைட் கூட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எமிரேட்ஸ் ஓன் ஃபிளைட் இல்லை, அங்க எடுத்துக்கிறாங்களா. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா அந்த லேபரர்ஸ் எல்லாரையுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டுக்காரங்களையோ ஒரு மொழிக்காரங்களையோ ஒரு கலர்காரங்களையோ கூட எடுத்துக்கலாம். அவங்க 160 நாடுகள்ல இருந்து லேபரர்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஏர்லைன்ஸ் வந்து இப்ப கூட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 160 கண்ட்ரிஸ்ல இருந்து அந்த பைலட்ஸ், அந்த ஏர் க்ரூ கம்ப்ளீட் பாத்தீங்கன்னா 160 கண்ட்ரி பீப்புள் ஒர்க் பண்றாங்க. ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்துடக்கூடாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். அவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்துடக்கூடாது. ஒற்றுமை வந்துச்சுன்னா அவன் கொடி தூக்குவான், கொடி தூக்குனா உங்களால் ரன் பண்ண முடியாது. அதுக்காக அவனை மிஸ்யூஸும் பண்ணல. நல்ல பேக்கேஜ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இப்போ ஒரு கத்தார் ஏர்லைன்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஒரு லுஃப்டான்ஸா இருக்குதுன்னு சொன்னா அதை விட கம்பேரிட்டிவ்லி சூப்பரான பேக்கேஜ். அவங்க ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நல்ல பேக்கேஜ். இருந்தாலும் இது ஒரு சேஃப்டி மெஷர். இதெல்லாம் கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? பாகிஸ்தானுடைய வேலை. விச் மீன்ஸ் வெட் லீசிங் யாருக்கு எடுத்துக்கோ அந்த வேலை. அங்க ஒரு ரிஸ்க் போச்சா. நெக்ஸ்ட் ஃபியூயல். சார் ஃபியூயல் வந்து இப்போ நல்லா நோட் பண்ணிக்கணும். என் ஒய்ஃப் தான், என் ஒய்ஃபா இருந்தா கூட நான் பணம் கொடுத்தா நான் எழுதி வச்சுட்டு தான் பணம் கொடுக்கணும். எடுத்துக்கோமா, நோ அப்படி பண்ணக்கூடாது. Wife is also a separate, I mean she is another individual. குழந்தை தான்,
நம்ம செலவு, ஐ மீன் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் பணம் கொடுக்குறோம், பட் எழுதி வச்சுட்டு கொடுக்குறோம். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்ல சொல்லாத விஷயம் வந்து உலகத்துல இல்லை சார். அப்போ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தான் எண்ணெய் வடம். சரி அப்படியே போய் போய் நிரப்பிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம ஊர்ல அதை பண்ணிருப்பாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நம்ம ஊர்ல அதை பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா, போய் நிரப்பிக்கிறது கணக்கு எழுதிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி கிடையாது. அங்க என்னன்னா, அவங்களே அந்த எமிரேட்ஸே இங்க போய் பணம் கொடுத்துதான் வாங்கணும் எண்ணெய. அந்த சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எண்ணெய் நிறுவனங்கள் கிட்ட வந்து எமிரேட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறுது இறங்குது இல்லையா, இதன் காரணமாகத்தான் நிறைய பேரால வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிரைஸ் கொடுத்து ப்ராப்பரா வந்து ஏர்லைன்ஸ் நடத்த முடியல. அங்கதான் ஃபியூயல் ஹெட்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஃபியூயல் ஹெட்ஜிங் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு $30 அப்படின்னு வச்சுக்கோங்க. $30 இப்போ போயிட்டு இருக்கு பிரைஸ். உடனே உட்காந்து அடுத்த 6 monthsக்கு ஃபியூயல் ஹெட்ஜிங் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, $40 போனாலும் சரி, $20 போனாலும் சரி, அது எங்களுக்கு கவலை கிடையாது. இப்பவே நாங்க பிரீமியம் பிரைஸ் கொடுத்துடுறோம். டேக் $40 or $45 எடுத்துக்கோங்க, $50 எடுத்துக்கோங்க, இப்பவே எடுத்துக்கிடுங்க. ஆனா பிரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் நீங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு அதெல்லாம் பேசவே கூடாது. எங்களுக்கு பிரைஸ் இப்ப என்ன பேசணுமோ அந்த பிரைஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த டியூரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட். இதுல என்னன்னு சொன்னா, யார் எண்ணெய் சப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கும் லாபம் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா $30 விட அது வந்து அதிகமா, $40 விட அதிகமா போகும். $5 $10 எக்ஸ்ட்ரா ஆனா கூட அது அவங்களுக்கு எங்க காம்பன்சேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே $30 தான் போயிட்டு இருக்குது. இவங்க கொடுக்குற $40 $45 ஒரு $10-15 எக்ஸ்ட்ரா தான். பட் சில சமயம் $30 விட குறையுது. ஸோ அங்க வந்து அந்த எண்ணெய் சப்ளை பண்ற அந்த நிறுவனங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் தான். அவங்க அது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறாங்க, அவங்க சப்ளை பண்றாங்க. ஸோ இது ஏன் பண்றாங்க அப்படின்னா, எண்ணெய் வந்து என்ன பிரைஸ்ன்னே வந்து எப்பப்ப மாறிட்டே இருந்தா, இங்க வந்து டிக்கெட்டிங் வந்து, ஐ மீன் டிக்கெட்டுடைய பிரைஸ், மக்களுக்கு அந்த டிக்கெட் பிரைஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற பிரைஸ், அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா நிர்ணயிக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க வந்து நமக்கு ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அது இந்த பிரைஸுக்கு தான் கிடைக்கும். இல்ல எங்க வந்து நமக்கு தேவையான மிக முக்கியமான ஃபியூயல் கிடைக்குதோ இந்த பிரைஸுக்கு தான் அடுத்த 6 மாசத்துக்கு இந்த பிரைஸ் கிடைக்க போது, அந்த அடுத்த 6 மாசத்துக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து இப்பவே டிசைன் பண்ணிடலாம். கரெக்ட் இல்லைங்களா? ஏன்னா சென்ட்ரல் ஃபிளக்சுவேஷனே இருக்காது. அது வந்து இந்த மக்களுக்கு வந்து டிக்கெட்ல வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு $500 நம்ம ஏத்தினா கூட அதை வந்து மேனேஜ் பண்ணிடும். அது அந்த விஷயம். ஈச் டிக்கெட்டுக்கு வந்து $500 நீங்க எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா, இல்லை $1000 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூயலுடைய பிரைஸ் எல்லாம் அங்க மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃபியூயல் ஹெட்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க கொண்டு வராங்க. இதை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, துபாய் டூரிசம். துபாய் இஸ் இட் இஸ் a place where festivals always going. நம்ம நினைக்கிறோம் எப்ப பார்த்தாலும் ஃபெஸ்டிவல்ஸ் நம்மகிட்ட இருக்குவாங்க. உங்களுக்கு ஐ மீன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். எதுவுமே இல்லைன்னா கூட துபாயே ஃபெஸ்டிவல் தான். ஓகே, அப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, துபாய் டூரிசம் இருக்கு இல்லையா, துபாய் டூரிசம் கூட எமிரேட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா MOU போட்டிருக்காங்க. என்னன்னா, எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கேர்ஃபுல்லி. எப்படி துபாயில எந்த ஃபெஸ்டிவல்ஸ் நடந்தாலும் அதெல்லாம் நீங்க எங்களுக்கு டேட்டா கொடுங்க, வீடியோஸ் கொடுங்க. நாங்க எமிரேட்ஸ்ல வந்து ICE அப்படின்னு அவங்க ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு அந்த இதுல வந்து நாங்க ப்ரமோட் பண்றோம் உங்களுடைய, ஐ மீன் துபாய் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நாங்க ப்ரமோட் பண்றோம். ஓகே, அப்படி ப்ரமோட் பண்றதன் வாயிலாக உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஸோ எங்ககிட்ட டிராவல் பண்ற அந்த டிராவலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து உங்க இந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கு வருவாங்க. அதனால துபாயுடைய எக்கானமி ஒரு பக்கம் வளருது. நாங்க இப்படி பிராண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு காசு கொடுங்க. எமிரேட்ஸ் பாருங்க, அங்கேயும் பணம் சம்பாதிக்குது. கரெக்ட் இல்லைங்களா?
இதன் காரணமா ஃப்ரெண்ட்ஸ், எந்த பக்கம் எப்படி சுத்தி பார்த்தாலும் லாபம்தான். எப்படி சுத்தி பார்த்தாலும் லாபம்தான். 9 வருஷத்துக்கு மேல அந்த ஃபிளைட் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து இவங்க தான் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்டே அந்த வெட் லீசிங்ல அது அக்ரிமெண்ட். ஸோ எப்படி சுத்தி எப்படி பார்த்தாலும் பியூட்டிஃபுல்லான ஒரு பிசினஸ் ரன்னிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு, ஏன்னா யோசனை பண்ணி பாருங்க சார், நம்ம இவரு நினைச்சிருந்த ஷேக் நினைச்சிருந்தா அவரால் வந்து ஃபிளைட்ஸ் வாங்க முடியாதா? எவ்வளவு பணம் இருக்குது அதுக்கிட்ட, வாங்கலையே. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது வந்து ஒரு, இட் இஸ் தி ஹால்மார்க் ஆஃப் த வைஸ். இந்த புத்திசாலிங்களுக்கு அது ஒரு ஹால்மார்க். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இந்த வைஸ்னா அந்த ஒரு ஞானிகளுக்குன்னு நம்ம சொல்லலாம், புத்திசாலிகளுக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஹால்மார்க். இந்த ஃப்ரூகாலிட்டி அப்படின்ற இந்த வார்த்தை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ மாதிரி நினைக்கிறாங்க.